இவ்வளோ நாளா நீங்களும் வேலை செய்றீங்க. சென்னை தானே எங்கேயா போயிருக்கீங்களா? நோ, மீ கோயிங் மேன். ஏரோப்ளேன். ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா ஸ்பெல்லிங் தெரியுமா? டேய் கண்ட்ரி ப்ரோஸ். மை மணி மை அண்ட்ராயர் ஃபாரின் பிராண்ட். அது வந்து ரப்பர் பாட்டிஸ் பட் அந்த வாரணாசி ஸ்டைல்ல பண்ணிருக்கேன். கமலா ஆமா கரெக்ட்டா நவரன். ஹாய் கமலேஷ். ஹாய் ப்ரோ. பார்த்து போயிட்டு வா. போயிட்டு அப்பப்போ கால் பண்ணேன். பி இன் டச். என்ன நடக்குது அப்பப்போ சொல்லிட்டே இரு. எப்பயும் சொல்கிற மாதிரி அப்பப்போ சொல்லிட்டே இரு. நீ சொல்கிறத கேட்குறதுக்கு வந்து பிடிக்கும். ஸோ என்ன நடக்குதோ ஷேர் பண்ணிக்கோ. மனசு சொல்லி வச்சுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜாலியாக இரு. எல்லாரையும் நான் பார்த்து பழகு, அதுதான் மெயின். அவ்வளோதான். எல்லாரையும் பழகிட்டு அதுக்கப்புறம் கறி அடி வாங்கிட்டு நிற்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் வேற என்ன இப்போ நார்மல் தான் சொல்லு. நீ எனக்கு வந்து டிப்ளமோலேருந்து ஃப்ரெண்டாக இருக்க. ஸோ அது நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். என்னை வந்து வெளி உலகத்தை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டேன். இப்போ நீ இன்னும் போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண. உன் கரியரில் இது ஒரு பெரிய இதை நீ நல்லா டெவலப் பண்ணி ஒரு நல்ல பொசிஷன் வந்து நம்ம ஹோமி ஸ்குவாடை வந்து நீ கண்டிப்பாக பெருமைப்படுத்தணும். ஸோ ஹாவ் ஏ சேஃப் ஜேர்னிடா. சேஃபாக இரு. பார்த்து அடிக்கடி கம்யூனிகேட் பண்ணுங்க கூட. ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். நம்ம இந்த காரில் போனது சில சேஷ்டிகள்லாம் நான் மறக்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸோ வி மிஸ் யூ அண்ட் ஹாவ் ஏ சேஃப் ஜேர்னி கமலேஷ். ஓகே ஹாய் ப்ரோ. பை ப்ரோ. டேக் கேர். டேக் கேர். ஆமா, ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே எப்போ இது ரீச் ஆகும்னு தெரில. சேஃபாக போயிருப்பேன். சேஃபாக போயிட்டு வா. ஒரு வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டு வழிகாட்டி ஆகிட்டா எல்லாத்துக்குமே. ஸோ பார்க்குறோம் ஒரு வருஷமாக எங்கே ஆரம்பிச்சது, எப்படி நீ செல்ஃபாக ஆரம்பிச்சேங்கிறதுலேருந்து இங்கே வந்து இன்னும் செல்ஃபாக மட்டுமே பண்ணிகிட்ருக்குங்கிறது அடுத்த ஸ்டேஜுக்கான அட்வைஸ் தேவைப்படாது. நீ எங்கே கொண்டு போய் உன்னோட ஹார்ட் ஒர்க் வரப்போகுதுங்கிறதும் தெரியும். ஸோ ஹோப்ஸ் பெட்டர் ஹோப். ஃபாஸ்ட் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. நம்ம தான் ஃப்யூச்சரை செட் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு வா. ஆஸ்திரேலியா வந்தால் பார்க்கலாம். ஐடி ஜெர்மனி வா. போகிறக்கான காரணம் நீ தான். ஒரு காரணம் பார்த்து சேஃபாக ரீச் ஆகி டச்லேயே எதுனாலும் கூப்பிடு. அங்கே இருக்கோம். எதுனாலும் கால் பண்ணு. பார்த்துக்கலாம். ஓகேவா? பாய். சேஃப் ஜேர்னி. ஹாய் கமல் ப்ரோ. ஃபாரின் போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஆல் பெஸ்ட் ப்ரோ. போயிட்டு கெரியர் அங்கே தான் அனுபவப்பட்டு திரும்ப ரிட்டன் இங்கே வந்துடுங்க. அங்கே இருக்காதுங்க. ஆல் பெஸ்ட் ப்ரோ. ஏகமலி ஃப்ரம் எடுக்காது. ஆஸ்திரேலியா போகிறேன்னு மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். போய் நல்லா படிப்பு மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸையும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். மெமரிஸ் மேக் பண்ணேன். அப்பப்போ ஸ்டோரி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பார்ப்போம். ஓகே, பை பை ப்ரோ. ஆஸ்திரேலியா போகிறீங்க, ஒரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி மஜாவாக வாழுங்க ப்ரோ. ஆல் த பெஸ்ட். கமல் ப்ரோ, பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ. புது இடத்துக்கு போகிறீங்க, கோர்ஸ்லையும் என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி ஊரும் சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணி படிங்க. அண்ட் தென் புது இடம், எனக்கு அந்த இடத்துல சேஃப்டியாக இருங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் கமலேஷ் ப்ரோ. அப்புறம் போகிறீங்க, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். ஹாய் ப்ரோ, வாழ்த்துக்கள். ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிறு தகவல் பாருங்கள். இங்கே இருக்கு இந்தியா, இங்கே இருக்குது ஆஸ்திரேலியா. ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் என்ஆர்ஐயாக வாழ்த்துக்கள். வரும்போதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த கோடாரி தேயிலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவீங்களாமா. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். சியர்ஸ். கமலேஷ், நல்லபடியாக போயிட்டு வா. ஹாப்பி ஜேர்னி. எல்லாம் நல்லதே நடக்கும். போயிட்டு சேஃபாக இரு. அப்புறம் அடிக்கடி கூப்பிடு. ஹாய் கமல், ஹாப்பி ஜேர்னி. சேஃபாக போயிட்டு வா.
அப்புறம் நல்லா படி, அப்புறம் இன் பிட்வீன் கால் பண்ணு, பேசலாம். பாய். கமல் ப்ரோ, ஆஸ்திரேலியா கிளம்புறீங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க. அப்பப்போ கால் பண்ணுங்கள், டச்லேயே இருங்க. முடிச்சுட்டு பார்க்கலாம் ப்ரோ. பை பாய். ஹாய் கமலேஷ். ஃபர்ஸ்ட் விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நாளாக போட்ட பிளானை இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்ற மாதிரி ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்தது. எல்லாமே பார்த்தோம். ஐ மீன் எப்படி ஹேண்டில் பண்ண என்னன்ட்டு. அதனால் எங்களுக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ தனியாக ஹேண்டில் பண்ணி ஒரு ஆஸ்திரேலியா போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இனி எவ்ரி திங் வில் கோ வெல். ஓகேவா? நல்லபடியாக பார்த்து போயிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் கேதர் பண்ணாங்க, போயிட்டு நல்ல எக்ஸ்போஷர் ஆகு, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கோ, படி. ஸோ அதெல்லாமே நிறைய கற்று தந்துடும் உனக்கு. இதுவே இந்த ப்ராசஸே உனக்கு நிறைய கற்று தந்திருக்கோம். பட் அங்கே போயிட்டு எக்ஸ்போஷர் ஆகிறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கெய்னிங் நிறையாவே இருக்கும். ஸோ நல்லபடியாக போயிட்டு வா. அண்ட் எங்களெல்லாம் மறந்துடாத, அப்பப்போ கூப்பிடு, நாங்களும் கூப்பிட்றோம். அண்டு வரப்போ கண்டிப்பாக ஜாபோடு தான் வரணும். அண்ட் அங்கே போயிட்டு எல்லாமே வந்து அது செட் ஆயிரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத, ஒரி பண்ணிக்காத. அதான் எவ்ரி திங் வில் கோ வெல். அவ்வளோதான், பார்த்துக்கலாம். போயிட்டு உன் வேலையை நீ கரெக்டாக பண்ணு. அண்ட் ஹாப்பி ஜர்னி, ஆல் தி பெஸ்ட். பாய். கமலேஷ்ஜி, நல்லபடியாக ஆஸ்திரேலியா போயிட்டு வாங்க. போயிட்டு நல்லா வெயிட் பண்ணுங்கள், நல்லா படிங்க, ஸ்கில்ஸை க்ரோ பண்ணிங்க, நல்லா டெவலப் ஆகிட்டு இந்தியா ரிட்டன் வாங்க. நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். அப்புறம் போயிட்டு எங்களுக்கு வீடியோ கால் ஏதாவது ஆஸ்திரேலியா சுற்றி காட்டுங்க, அப்படியே அதை நாங்கள் பார்த்துக்கோம். ஓகே, ஹாப்பி ஜர்னி, கோவில். பாய். ஃபாரின் கிளம்பிட்டீங்க, திருப்பூர்னு சொல்கிறீங்க, இதுமாரி திருப்பூர்னு சொல்லுவீங்க தெரியும். பத்திரமா போயிட்டு வாங்க, ஜாலியாக இருங்க. எதனா ஒன்றா கால் பண்ணுங்கள், நீங்கள் கால் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். ஆஸ்திரேலியா சுற்றி காட்டுங்க எங்களுக்கு வீடியோ காலில். நல்லா வீக்கெண்ட் போட்டு வந்தால் தான் உண்டு. வேறு என்ன, சீக்கிரம் வாங்க, வந்துட்டு திரும்ப எங்களை கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப ஃபார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. சும்மா தான்